அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க கையை உள்ள விடாதீங்க. குடுக்கறாங்க வந்திருக்கோம், ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க. இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. ஆனா இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, எவ்வா இவங்க பண்ற கூத்து இருக்கு. இங்கதான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில வருது. யூடியூபர் இர்ஃபான் ரம்ஜானை முன்னிட்டு ரோட்டோரமாக இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும் விதமாக அவங்களுக்கு வேஷ்டி சேலை 50 ரூபா பணமும் கொடுத்து உதவி செய்கிறதா நேற்று வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவில் அந்த பொருட்களை வாங்க வந்த மக்கள் ஆலியாவுடைய கையில் இருந்து அந்த பொருட்களை பிடுங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா காருக்குள்ளே கையை விட்டு கொடுக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க. அப்போது இர்ஃபான் காருக்குள்ளெல்லாம் கையை விடாதீங்க, நாங்களே கொடுத்துட்டு தானே இருக்கிறோம், ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது போல் யூடியூபர் இர்ஃபான் ரொம்பவே ஹாஷாக நடந்துக்கிட்டாரு. இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர தொடங்குனது. இதை தொடர்ந்து யூடியூபர் இர்ஃபான் வந்துட்டு பதில் கொடுத்திருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆலியா கையிலிருந்து பிடிச்சி இழுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்றது போல் பயந்து தான் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசிட்டேன். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, சாரி அப்படின்றது போல் யூடியூபர் இர்ஃபான் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் யூடியூபர் இர்ஃபானுடைய இந்த செயலை கண்டித்து விஜே பார்வதி கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் பெரிய ஜமீன்தார் பரம்பரை, காருக்குள்ளே இருந்துகிட்டே தான் ஹெல்ப் பண்ணுவார், ஒய்ஃபை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறவராக இருந்தால் இந்த மாதிரியான சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு படிங்க, ரத்தன் டாட்டா அப்படின்றவர் அவர் சம்பாதிச்ச மேஜரான பணத்தை இல்லாத மக்களுக்காக கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறமா அவர் இந்த மாதிரி நான் வெளியில் கொடுத்தேன் அப்படின்றது போல் எங்கேயும் காட்டிக்கல. உங்களை மாதிரி புது பணக்காரெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க, இதிலிருந்தே அவங்களுடைய புத்தி என்ன அப்படிங்கிறது தெரியுது. நீங்களும் இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி இவங்களை பாப்புலர் ஆக்குறீங்க அப்படின்றது போல் பார்வையாளர்களையும் கண்டிச்சிருக்காங்க விஜய் பார்வதி. இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது. காருக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஸோ டோன்ட் ஈவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா. ஓகே, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார். ஆனால் அதை பற்றி வந்து ஹி டிட்ன்ட் எஸ்டாப்ளிஷ் எனிவேர். ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, எவ்வா இவங்க பண்ற கூத்து இருக்கு. தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான, இங்கதான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது. நாடு நாசமா போக வாழ்த்துக்கள்.